நம்மளாம் அந்த கார்ல பைக்ல போகும்போது இந்த சிக்னல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்போம். ஒரு வெள்ளை கோடு ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனா அது என்னமோ யாருக்கோ ஏலியனுக்கு போட்டு வச்ச மாதிரி அதை கண்டுக்கிறாம அதை தாண்டி போய் ஜீப்ரா கிராசிங்ல வண்டி நிப்பாட்டுவாங்க. ஜீப்ரா கிராசிங் எதுக்கு இருக்கு? சிக்னல் விழுந்துச்சுன்னா அதுல மக்கள் நடந்து போறதுக்காண்டி வச்சிருப்பாங்க. அதுல நீ போய் வண்டியை நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா மக்கள் எதுல நடந்துவாங்க? வண்டி மேலதான் நடந்துவாங்க. இந்த மாதிரி ஸ்டாப் லைனை தாண்டி சிக்னல்ல கொண்டு போய் முன்னாடி வண்டியை நிப்பாட்டுறது நம்ம ஊர்ல நிறைய. அதை காட்டிலும் நம்ம ஊர்ல இந்த பைக் ஓட்டுறவங்களோட அலட்சியம்ன்றதெல்லாம் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. டிஃபால்ட்டா ஹெல்மெட் போடுறது கிடையாது. அப்புறம் இந்த பைக் என்னமோ அவங்க கூடவே கை கால் மாதிரி பிறந்து வளர்ந்த மாதிரி வண்டி நான் என்ன சொன்னாலும் கேட்கும்டா அப்படின்ற மாதிரி காலை மடக்கி பெடெக்ஸ்ல சொருகிட்டு ஓட்டுறது. இதுல என்னன்னா இவங்க போய் விழுந்தீங்கிட்டா மண்டே உடச்சிருங்கிட்டா போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி கிடந்தானா பரவாயில்ல. இவன் 4 பேரை விழுத்தாட்டிப்புல. மோட்டோ ஜிபி ரேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெண்டுல வளைக்கும் போது படுத்து வளைப்பாங்க. அவங்களோட முட்டி பாத்தீங்கன்னா தரையில தேய்க்கிற மாதிரி. அதே மாதிரி இவங்க ரைட் ஃபுட்டை தரையில தேய்ச்சபடிக்கே வளைக்கிறாங்க. இந்த வீடியோ பெரிய லெவல்ல வைரல் ஆகி இந்த தலைவருக்கு 3 கேஸ் 3000 ரூபாய்க்கு மேல ஃபைனும் போட்டிருக்காங்க. ஹெல்மெட் போடல, வண்டியில நம்பர் பிளேட் கிடையாது, போன் பேசிட்டு வேற போயிருக்கியே அப்படின்னு. போ இனிமே இப்படி போகாத.